வணக்கம் தொழிகளே. ஸோ இன்னையோட ஹோம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேக்கிங்கை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்க மேனகா நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களோட அனுபவங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க, ஸோ அதை கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேனகா. வணக்கம். ஸோ நீங்கள் சாக்லேட் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நான் இது 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் மேம். ஃபஸ்ட்டு சின்னதாக நான் மட்டுமே அது தொடங்கினேன். மினிமைஸ்டாக இருக்கிற ஒரு அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 5 பீப்புள் சேர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். ஸோ எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க? இது 500 ருபீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பொருட்கள் தேவைப்படும்? ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க, அவன் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி பொருட்கள் அவங்களுக்கு தேவைப்படும்? இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணையே அவன் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. பேசிக்காக நம்ம ஒரு காம்பவுண்ட்ஸ் லைக் மில்க், டார்க் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை வச்சுட்டு ஒரு சின்ன பவுல்ஸ் இருந்தால் நமக்கு போதும். சின்னதாக இருக்கிற ஒரு கொக்கோ பவுடர் அது மாதிரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈவன் சொல்லப்போனால் ஒரு 200 ருபீஸ்க்குள்ளே தான் நம்ம இது சார்ஜ் வரும். ஒரு காம்பவுண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா 100 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். ஒரு பட்டர்னா ஒரு 25-50 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி வச்சு நீங்கள் மினிமைஸ்டு அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பொருள் நீங்கள் வாங்குறீங்க, ஸோ அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்? ஸோ நியர்பை கிடைக்குமா? ஏன்னா அந்த டவுட் இருக்கும், அதை செய்யணும் அப்படின்னா எங்கே பொருள் கிடைக்கும்ன்ற தேடல் உங்களுக்கு இருக்கும். ஸோ எங்கே அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ நியர்பையாக இருக்கிற நிறைய ஷாப்ஸில் அது அவைலபிளாக இருக்குங்க மேம். இப்போ ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு தேவையான அவ்வளோ ஐட்டம்ஸும் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது மேம். ஸோ அடுத்த கட்ட கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள் செஞ்சுட்டாங்க, அதை எப்படி சந்தைப்படுத்துறது, எப்படி விற்கிறது, அந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம் இதை. ஸோ அடுத்த கட்ட மூவாக நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் நியர்பை நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதை நம்ம கொடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கும் அடுத்த கட்டமாக போனீங்கன்னா நியர்பையாக இருக்க பேக்கரிஸ், ஷாப்ஸ் அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் நம்ம இதை கொடுத்து இது பண்ணலாம். மெயின்மேலும் இதை ஃபர்தராக பெரிய இதுவாக நம்ம பண்ணணும், பிஸ்னஸாக இது பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களோட ஒரு டைப் வச்சுக்கிட்டு கஸ்டமைஸ்டாக நிறைய இப்போ புக்கேஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம். அந்த மாதிரி பெரிய லெவலில் இது பண்ணலாம். ஓகே, இதை என்ன மாதிரி ரேட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேல் பண்ணலாம்? நீங்கள் செஞ்சுட்டீங்க, ஓகே, என்ன விலையை வச்சு விற்கலாம் அந்த ஒரு சந்தேகம் இருக்கும்ல. ஸோ இது என்ன மாதிரி விலையில் ஃபஸ்ட் நீங்கள் விற்க ஆரம்பிக்கலாம்? லைக் ஒரு சின்ன நம்ம கிராம்ஸ் கணக்கு ஒரு 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அந்த மாதிரி 50, 100 அந்த மாதிரி கிராம்ஸில் நம்ம நிறைய இந்த மாதிரி பண்ணலாம் மேம். ஒரு 20 கிராம்ஸ் சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம் மினிமைஸ்டாக. நம்ம வீட்டிலேருந்து பண்ணுறோன்னா ரொம்ப ஹை லெவல் ப்ரைஸ் வச்சு சார்ஜ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட பொருள் ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீச் ஆகும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம இது பண்ணும்போது நம்மளோட இன்க்ரீடியன்ஸோட ப்ரைஸு, நம்மளோட உழைப்பு அது எல்லாமே வச்சு நம்ம அதை சார்ஜ் பண்ணலாம் மேம். இதை செஞ்சுட்டிங்க, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். அது தெரியும், ஏன்னா ஒரு கஸ்டமர் வாங்கணுன்னா அது ஃபஸ்ட் பேக்கேஜ் பார்ப்பாங்க, அது அட்ராக்டிவாக இருக்கணும். என்ன மாதிரி பேக்கேஜஸ் தேவைப்படும், அதை எப்படி நீங்கள் வாங்குறீங்க? ஸோ சிலர் கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி நேமில் வேணும், மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமைஸ்டாக ஸ்டிக்கர்ஸ் நிறைய நம்ம பிரிண்ட் அவுட்ஸே எடுத்துக்கிற மாதிரி நிறைய அவைலபிள் இப்போ இருக்குங்க மேம். ஸோ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேக்கேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா ஏனோ தானோ நார்மலாக நம்ம ஒரு ரேப் பண்ணி எல்லாம் கொடுத்தா ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. நம்ம அதை பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது மேம். ஆன்லைன்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக்கேஜிங் ஓகே. இப்போ ஒரு ஸ்டிக்கர்ஸ் அங்கே போடணுன்னா அதுக்கு எங்கேயாவது அதாவது எங்கே போய் வாங்கலாம், எங்கே போய் ஆர்டர் பண்ணலான்ற மாதிரி இருக்குது, அதுவும் ஈஸியாக பண்ணிக்க முடியுமா அவங்களால? தாராளமாக பண்ணிக்கலாம். இது ஜாயின் பண்ணும்போது அதுக்கான அவ்வளோ டீட்டெயில்ஸுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. இப்போ நீங்கள் சாக்லேட் மேக்கிங் பிஸ்னஸாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் உங்களால் இன்கம் பண்ண முடியுது? உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா? நிறைய ரீச் ஆகுதா? தாராளமாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது தான் செய்யும். ஏன்னா எந்த பிஸ்னஸுமே முதல் எடுத்தோன்னா நிறையாலாம் ரீச் ஆகாது. அதுக்கான நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி தான் நம்ம ரீச் பண்ண கொண்டு வரணும். ஸோ நம்ம போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு பேஷன்ஸ் வேணும். தாராளமாக இப்போ நல்லாவே எர்ன் பண்ண முடியும் நம்ம இதில் ஈவன் எங்கள் கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலமாக வீட்டில் இருந்துகிட்டே நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஓகே. இன்னொரு சந்தேகம், இந்த மில்லட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட ஐடியாஸ் இருக்குது. ஆனால் குழந்தைங்க மில்லட்ஸ் வேணான்றாங்க, இந்த திணை கேழ்வரகு கொடுத்தா வேணான்றாங்க. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா இதில்? தாராளமாக பண்ணலாம் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க இந்த நார்மல் மில்லட்ஸ் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அதே நம்ம சாக்லேட் ஃபார்மிங்கில் கொண்டு கொடுக்கும்போது அதில் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இதில் கொண்டு வரோம் மேம். அது ஈஸியாக குழந்தைங்களுக்கு ரீச் ஆகுது. ஈவன் இப்போ ஆர்வமாக நிறைய பேர் இதை வாங்கவும் செய்கிறாங்க. ஓகே, ரொம்ப நன்றி மேனகா. ஸோ சாக்லேட் மேக்கிங் பற்றி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி தோழிகளே. ஸோ பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேக்கிங்கை ஒரு சிம்பிளாக வெறும் குறைஞ்ச முதலீடில் அதை பண்ணி நீங்கள் ஒரு பெரிய லெவல் கொண்டு போகிறதுக்கான ஐடியாஸ் எல்லாமே மேனகா நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு ஹோம் பிஸ்னஸ் சந்திக்கலாம் நம்ம.